இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் மாடல் 1 ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹2000 at 10% per annum for 2 years. ரூபாய் 2000 அசலுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியின் தொகையை காண்க. இது கூட்டு வட்டி கொடுக்கும்போது ஃபார்முலா பயன்படுத்தாமல் போடக்கூடிய மாடல். என்ன, இப்போ இதில் 2 மாடல் இருக்குது. 2 ஆண்டு கூட்டு வட்டினா எப்படி போடுறது, 3 ஆண்டு கூட்டு வட்டி எப்படின்னா போடுறது. 2 ஆண்டு கூட்டு வட்டினா 2 1 போட்டுக்கணும். 3 ஆண்டு கூட்டு வட்டினா 3 3 1 போடணும். அது தொகையை ஆட் பண்ணால் அந்த ஆட் பண்ண அதுதான் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 இன்ட்டு அது போட்டோம்னா ஃபஸ்ட் இயர் வரும். திருப்பி 1 இன்ட்டு போட்டோம்னா 2ஆவது வருஷம் வரும். சரி, நமக்கு எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்க, ரூபாய் 2000 கொடுத்துருக்காங்க. 2000க்கு 100% வச்சுக்கலாம். 2000க்கு 100%. அப்போ 200க்கு ஒரு ஜீரோ கட் பண்ணால் 10%. நமக்கு அதான் 10% தான் கூட்டு வட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து 10%. அப்போது 2 இன்ட்டு அந்த 200 அப்படியே போட்டுருங்க. 2 இன்ட்டு 400. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்கோம், 1 கண்டுபிடிக்கணும். அப்போ 200 ரூபாய்க்கு 100% வச்சுக்கணும். அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணாங்க 20 ரூபாய் = 10%. அப்போ 1 இன்ட்டு 20 = 20. அப்போ மொத்தம் 420 ரூபாய் தீர்ந்து போச்சு. ஃபார்முலா பயன்படுத்தாமல் என்ன செய்கிறோம், முதல்ல வந்து 2 வருஷம் 2 கண்டுபிடிச்சி 200 ரூபா போட்டுக்கிறோம். அப்புறம் 1ன்னு போட்டு 10% 20 போட்டுக்கிறோம். அப்போ 420 ரூபாய். அப்போது ஏ இஸ் தி ஆன்சர், வேறு எதுவும் வராது. அடுத்து 2வது ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ₹10,000 at 5% per annum for 2 years. ரூபாய் 10,000 அசலுக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியின் மதிப்பே அது. சரி, இப்போ என்ன நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கூட்டு வட்டியில் 2 வருஷம்னு கொடுத்தா 2 1, 3 வருஷம்னு கொடுத்தா 3 3 1. இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ என்ன 5% கொடுத்துருக்காங்க. 5% எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். எப்படி, 10,000 = 100%. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணிவிட்டால் 1000 = 10%. அப்போது 10ல் பாதி 5. அப்போ 1000ல் பாதி 500. 500 = 5%. இதுதான் முதல் வருட வட்டி. அப்போ 2 இன்ட்டு 500ன்னு போட்டுக்கலாம். சரி, அடுத்தது 500 = 100. அப்போது 50 ஒரு ஜீரோ கட் பண்ணால் 50 = 10%. அப்போது அதில் பாதி என்ன 5%. அப்போ 25. 50ல் பாதி 25. அதான் 2ஆவது வருட வட்டி. அப்போ 2 இன்ட்டு 500 1000, 1 இன்ட்டு 25 25. அப்போ 1025. அதுக்கடுத்து 3வது ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹2000 at 5,000 per annum for 2 years. ரூபாய் 2000 அசலுக்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டியின் மதிப்பீடு. சரி, இப்போ நான் முதல்ல சொன்னதே தான். என்ன, 2 வருடம் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 2 1 போடணும். 3 வருடம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா 3 3 1 போடணும். சரி, இப்போ கொடுத்துருக்க வந்து இவ்வளோ அசல் எவ்வளோ 2000. அதை 100% வச்சுக்கலாம். 2000 = 100%. நமக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. அப்போது 1% கண்டுபிடிக்கலாம். எப்படி, 2 ஜீரோ கட் பண்ணிட்டா 20. 20 = 1%. 5%னா 20 5 இன்ட்டு 5. அப்போ 100 = 5%. அது ஃபஸ்ட் இயர் வட்டி 2 இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாம். அடுத்து அந்த 100 ரூபாய் = 100%. 2 ஜீரோவை கட் பண்ணிட்டா 1 = 1%. 1 இன்ட்டு 5 5% தான் நமக்கு தேவை. 1 இன்ட்டு 5 5 ரூபா. அப்போ 2ஆவது வருஷம் 5 ரூபா. அப்போ 1 இன்ட்டு 5. இப்போ 2 இன்ட்டு 100 200. 1 இன்ட்டு 5 5. அப்போது டோட்டல் போட்டோம்னா மொத்தம் 205 ரூபா கூட்டு வட்டி. ஆன்சர் இஸ் டி. அடுத்தது ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹4,800 at 5% per annum for 2 years. ரூபாய் 4,800 அசலுக்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியின் மதிப்பு காண்க. சரி,
நம்ம சொல்லணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யணும்? 2 ஆண்டுன்னு கொடுத்தோன்னா 2 1 போடணும், 3 ஆண்டுன்னு கொடுத்தோன்னா 3 3 1 போடணும். அப்போது அது நமக்கு டோட்டல் தான் வந்துடும். சரி, எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 4800 = 100% வச்சுக்குவேன். ஒரு ஜீரோ கட் பண்ணால் 450 = 10%. 5% கொடுத்துருக்காங்க, அதில் பாதி. அப்போ 240 = 5%. அப்போ 240 தான் ஃபஸ்ட் இயர் வட்டி. அப்போ 2 × 240 450 ரூபா. சரி, அது 240 = 100. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணால் 24 = 10%. 5% கொடுத்ததுனால அதில் பாதி 24 பாதி 12 = 5%. இது ரெண்டாவது வருட வட்டி. அப்போ 2 × 240 480, 1 × 12 12, ஆக மொத்தம் 492, 4902. A is the answer. அதே மாதிரி அடுத்தது, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹4,000 at 6% per annum for 2 years. ரூபாய் 4000 அசலுக்கு 6% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டியின் மதிப்பீடு. சரி, நம்ம என்ன சொன்னோம்? கூட்டு வட்டினா 2 வருஷம்னா 2 1, 3 வருஷம்னா 3 3 1. சரி, நம்ம கொடுத்துருக்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4000 கொடுத்துருக்காங்க. இந்த 4000 நம்ம 100% வச்சுக்கணும். 6% என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணால் 40 = 1%. அப்போது 1 6% கேட்கறதுனால 6 பேருக்குனா 6% வரும். அதே மாதிரி 4 6 பேருக்குனா 24 204. அப்புறம் 40னால ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம். அப்போ என்னாச்சு? 240 ரூபா. இதுதான் ஃபஸ்ட் இயர் வட்டி. அடுத்து இதே இது நம்ம என்ன செய்யணும்? 240 = 100% வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம எத்தனை பர்சன்ட் கேட்குறாங்க? 6% கேட்குறாங்க. 5%ல் ஈஸியாக போட்டலில் பாதின்னு இருக்குது. ஆனால் இது 6% கேட்குறனால 1% நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி 1% கண்டுபிடிச்சி? இங்கே 2 ஜீரோ இருக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்போது ₹2.40. 1% = 2.40. அப்போ 6%னா அது 6ஆல் பெருக்கும். 6ஆல் பெருக்கினா ₹14.40. இதுதான் ரெண்டாவது வந்து வட்டி. அப்போது 2 × 240 480, 1 × 14.40 2 14.40 2 கூட்டினா 494.40. ஆன்சர் இஸ் பி. இது வந்து ஃபார்முலா பயன்படுத்தாமல் போடக்கூடிய ஒரு மாடல். ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹7,200 at 5% per annum for 2 years. 5 வருட வட்டி விகிதத்தில் ரூபாய் 7200க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? சரி, 2 ஆண்டு வட்டினா 2 1ன்னு போடணும். 3 ஆண்டு கூட்டு வட்டினா 3 3 1 போடணும். இது 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் சரி, 5% கொடுத்துருக்குறாங்க. 7,200. 7,200 = 100%. அப்போது 7 ஒரு ஜீரோ கட் பண்ணால் 720 = 10%. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. அதனால் பாதி போட்டுக்கலாம். 10ல் பாதி 5. அப்போது 720 பாதி 360. 360 என்பது முதல் வருட வட்டி. சரி, இந்த 360 தான் 100%. அப்போது ஒரு ஜீரோ கட் பண்ண 36 வந்து 10%. நமக்கு 5% வட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் பாதி 10ல் பாதி 5, 36ல் பாதி வந்து 18. இது ரெண்டாவது வருட வட்டி. அப்போது 2 × 360 720, 1 × 18 738. ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது அதே மாதிரி பாருங்க. பிரின்சிபல் = ரூபாய் 4,000, R = 5% per annum, N = 2 years. எப்படி? இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி, தென் ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் வந்து 5%, N வந்து 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க. சரி, நாங்கள் என்ன சொன்னோம்? 2 ஆண்டு கூட்டு வட்டினா 2 1ன்னு போடணும். 3 ஆண்டு கூட்டு வட்டினா 3 3 1ன்னு போடணும்.
இப்போ 2 வருஷம் தான் கேட்டுருக்குறாங்க, அதனால் 5% கொடுத்துருக்காங்க. ஈஸி. 4000 வந்து 100% வச்சுக்கலாம். அப்போது ஒரு ஜீரோ கட் பண்ணால் 400. 400 வந்து 10%. 10%ல் பாதி 5%. அதே மாதிரி 400ல் பாதி 200. அப்போ ஃபஸ்ட் இயர் வட்டி வந்து 200. அந்த 200 ஈக்குவல் டு 100% வச்சுக்கிட்டு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டா 20 10% ஆகும். 10%ல் பாதி 5%. 5%. அப்போது 20ல் பாதி 10. அப்போ 2வது வருடம் வந்து 2வது வருடம் வட்டி வந்து 10 ரூபா. அப்போ 2 × 200 400 ரூபாய்க்கு 1 × 10 10. அப்போ 410. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கணக்கு. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 3200 at 2.5% per annum for 2 years compounded annually. ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. கூட்டு வட்டி 2ன்னா 2 1 போடணும், 3ன்னா 3 3 1 போடணும். இப்போ 2ன்னு கேட்டுருக்கனால 2 1ன்னு போடணும். எவ்வளோ அசல்? 3200. அதுதான் 100% வைக்கிறோம். ஒரு ஜீரோ கட் பண்ணால் 320. அப்போ 10%. 10%ல் பாதி 5%. அப்போ 320ல் பாதி 160. அப்போது எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 2.5. 2.5 கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் பாதி கண்டுபிடிக்கணும். 160ல் பாதி 80. அப்போ 80ன்றது தான் முதல் வருட வட்டி. சரி, அந்த 80 ஈக்குவல் டு 100%. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ண 8 இஸ் ஈக்குவல் டு 10%. அப்புறம் 2.5. அப்போ அதில் முதல்ல பாதி கண்டுபிடிக்கணும். 5% இஸ் ஈக்குவல் டு 4. அதுலேயும் பாதி 2.5னா 2. அப்போ 4ல் பாதி 2. 2 ரூபான்றதுனா 2.5%. அப்போ 2வது வருட வட்டி 2 × 80 160 + 1 × 2. அப்போ 162. பி இஸ் தி ஆன்சர். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி போடலாம் வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்லாம் சீக்கிரமாக போடுறது. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 6250 at 14% for 2 years compounded annually. அசல் ரூபாய் 6250 ஆனது 14% வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாது? சரி, கூட்டு வட்டினா என்ன செய்யணும்? 2 வருஷம்னா 2 1, 3 வருஷம்னா 3 3 1. சரி, இப்போ என்ன செய்யலாம்? எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து 6250. அதுதான் 100% வச்சுக்கணும். ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம்னா 625 இஸ் ஈக்குவல் டு 10%. எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 14% கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல 1% கண்டுபிடிக்கணும். 1% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தலாம். அப்போ 62.5 இஸ் ஈக்குவல் டு 1%. நமக்கு வந்து 10% ஏற்கனவே 625 இருக்குது. நம்ம இப்போ 4% கண்டுபிடிக்கலாம். 1%க்கு வந்து 62.5ன்னா 4% 4 தரம் போட்டு கூட்டினா 250 ரூபா. அப்போ ஏற்கனவே 14% என்னாச்சு? ஒரு 625 ரூபா இருக்குது, ஒரு 250 ரூபா, ரெண்டையும் சேர்த்துனா 875 ரூபா. இதுதான் முதல் வருட வட்டி. சரி, இப்போ அடுத்தது 875 ஈக்குவல் டு 100%. சரி, இப்போ 2 ஸ்தானத்தில் புள்ளி கொடுத்தனா 8.75 இஸ் ஈக்குவல் டு 10% ஆகும். அப்போ 1% இஸ் ஈக்குவல் டு 87.5. ஒரு ஜீரோ தள்ளி இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ரைட். இப்போ என்ன அடுத்தது? 14% வேணும். 10% கண்டுபிடிச்சிட்டோம், 4% வேணும். 4%க்கு இதை கண்டுபிடிக்கிறதுபடி 1% ஈக்குவல் டு 8.75. அப்போ 4% இஸ் ஈக்குவல் டு 35.0. அப்போது ஏற்கனவே 10%க்கு 87 இருக்குது, இது ஒரு 35 ரெண்டையும் கூட்டினா 122.50. அப்போ 2 இதான்
ரெண்டையும் கூட்டினா 122.5 அதான் 14% ரெண்டாவது வந்து வட்டி. சரி, இப்போ என்ன செய்யணும், 2 1 மல்டிப்ளை பண்ணணும். 2 × 875 1750, 1 × 122.5 ரெண்டையும் கூட்டினா 1872 ரூபா 50 பைசா. ஆன்சர் இஸ் சி. Find the compound interest for rupees 2000 at 4% per annum for 2 years. ரூபாய் 2000 அசலுக்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டியின் மதிப்பு யாது? சரி, என்ன கூட்டு வட்டின்னு என்ன சொன்னோம்? 2 1 2 வருஷம்னா 2 1, 3 வருஷம்னா 3 3 1. சரி, இப்போ 2000 = 100%, 4% கொடுத்துருக்காங்க. அப்போ 1% கண்டுபிடிச்சி 4000 தடவை கொடுத்துருவோம். அப்போ 2000 = 100%, 2 0 கட் பண்ணால் 20 = 1%. அப்போ 4%க்கு வந்து 4 தடவை கொடுத்தா 20 20 20 20 80 ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் இயர் வட்டி. அடுத்தது 80% = 100%. அப்போ 100% 2 ஸ்தானம் தள்ளனா 0.80 1%. அப்போ 4%க்கு வந்து 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32, 2 ஸ்தானத்துனா 3.20. இது இரண்டாவது வட்டி. இப்போ 2 × 80 160, 1 × 3.20 அதான் 3 ரூபா 20 பைசா. 2 கூட்டினா 163 ரூபா 20 பைசா. ஆன்சர் இஸ் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஒன்று வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்பப்போ போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.